மதுரை ஸ்ரீதேவிஸ் கிச்சன். இன்றைக்கி பழைய சாதத்தில் எப்படி வடகம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பழைய சாதம் ஒரு பெரிய கப்பு, ஜவ்வரிசி ஒரு சின்ன கப்பு, 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச ஜவ்வரிசி, பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இதோட பழைய சாதத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த வடகத்துக்கு அடுப்பில் வச்சு வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒவ்வொரு ஸ்பூனாக இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 நாள் கழித்து 2ஆவது நாள் வைக்கிறப்ப பிரட்டி விட்டுக்கோங்க. 2 நாள் கழித்து வடகம் நல்லா காஞ்சி இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துருச்சு. இதை அப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன், நல்லா காயட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வடகத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிம்பிளான பழைய சாதம் வடகம் ரெடி. எல்லா வகையான சாதத்துக்கும் இந்த வடகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.